இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலில் கதறி கதறி அழுது வருத்தப்பட்டு எல்லாம் பண்ணி இப்போ விஜய் அவருடைய மனசில் இருந்த சோகம் வலி அவருக்கு தனியாக இருக்கங்கிறது ப்ளஸ் எங்கள் அம்மா அப்பா என் கூட இருந்தபோது கூட என்னை விட்டு போனதுக்கப்புறம் கூட நான் வெளியே பெருசாக காட்டிக்கல. என் மனசை அப்புறம் ரொம்ப சின்ன பையன், அதனால எனக்கு புரியல. ஆனால் இவன் என்னை விட்டு போனதுக்கு பிறகு, வெண்ணிலா என்னை விட்டு போனதுக்கு பிறகு என் வாழ்க்கையே மோசமாகிடுச்சு, இருண்டுடுச்சு. அதுக்கப்புறம் நீ தான் இப்போ எனக்கு வந்திருக்க, நீ என்னை விட்டு போகாத அப்படின்னு குடிபோதையில் உடற ஆரம்பிச்சிட்டார். இதே மாதிரி குடிபோதையில் தான் பார்த்திங்க அப்படின்னா இவங்களுமே காவேரியுமே என்னை விட்டு போயிடாத, அவனும் என்னை விட்டு போயிட்டான், நீ என்னை விட்டு போயிடுவியா, என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு இதே விஜய் கிட்ட சொன்னாங்க. ஸோ விஜய் காவேரி கடையில் இந்த மாதிரி மனசுக்குள்ளே ஆழ் மனசில் ஒரு எண்ணம் இருக்குது, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாவே இருந்துடலாமேங்கிறத இப்போ தெளிவாக காமிச்சாச்சு. ஆனால் விஜய் செஞ்ச ஒரு தேவையில்லாத வேலையால் நிவினுக்கு விஷயம் தெரிஞ்சு நிவின் இதை ராகினிக்கு சொல்லி ராகினி ஊரெல்லாம் சொல்லிவிடுவாங்க போல், எல்லாத்தையும் டவுட் பண்ணி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அஜய் கிட்ட கேட்டு பார்த்தாங்க, அஜய்க்கு ஒன்றும் தெரியல, அஜய் ஒரு மட்டியாக இருக்கிறனால அவருக்கு ஒன்றும் தெரியல. ஸோ இந்த பக்கமாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ நிவின் கதவையே ராத்திரியில் தட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எப்படியாச்சும் இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் அஜய் கிட்ட க்ளோஸ் ஆகி டெய்லி என்ன நடக்குது ஏது நடக்குது, அங்கே ஏதாச்சும் சந்தேகத்துக்கு இடமாக ஏதாச்சும் விஷயங்கள் நடக்குதா, ஒருவேளை இவ்வளோ திருப்பி காவேரிக்கும் விஜய்க்கும் இல்லை சண்டை நடந்து காவேரி விஜயும் பிரிய போகிறாங்களா அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் வச்சு அவங்க தேட ஆரம்பிக்க போகிறாங்க. நம்ம ஒரு விஷயத்த தெரியாமல் தெரிஞ்சுக்கிறது வேறு, ஆனால் மனசில் இதை வச்சுக்கிட்டே நம்ம தேட ஆரம்பிக்கும் போது ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இதுக்கு நடுவில் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த குட்டி குட்டி கலையபரங்கள் பிரச்சனைகள் இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவில் இங்கே எப்படியோ கங்காவுக்கு சிரிக்கிற மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்க போகுது. அந்த ஓனர் திருப்பி அவர் இவங்க கடையை பார்த்துட்டு இவர் இப்போ இறங்குறாரு. வேறு இறங்கினோடனே இவங்க எப்படி அவர் திருப்பி வந்தாலும் இவங்க அதிர்ச்சியாகி கிட்ட போய் பார்த்தா இதான் அவங்க கடையா, இந்த கடையில் வச்சு தான் நீங்கள் டிசைன்லாம் பண்ணிங்களா, நீங்களே டிசைன் பண்ணிங்களா வேறு டிசைன் பண்ணாங்களா, எப்படி டிசைன் பண்ணிங்கன்னு கேட்க நோட்டெல்லாம் எடுத்து காமிச்சு நாங்கள் தான் பண்ணோம், இது முழுக்க எங்களோட டிசைன் தான் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு உங்கள் கிட்டக்க நீங்கள் என்ன தான் இருந்தாலும் பொய் சொல்லி அப்படியே விட்டுருந்துருக்கலாம். நான் பார்க்கும்போது மாட்டிருப்பீங்க தான், இருந்தாலும் உங்கள் மனசாட்சி உறுத்துச்சுன்னு என்ற சொல்லிட்டீங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இதான் உங்கள் நிலவரங்கிறத சொல்லிட்டீங்க. ஆனால் உங்ககிட்ட நான் ஒரு பொட்டன்ஷியலை பார்க்குறேன், உங்கள்கிட்ட திறமை இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன், ஒரு ஆர்டர் கொடுக்குறேன். இந்த ஆர்டருக்கு இந்த டிசைன்லாம் இந்த இதெல்லாம் நீங்கள் கொண்டு கொடுக்கணும், செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே. அப்படி சொன்ன நேரத்துக்குள்ளார சொன்ன மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஏன்னா என்கிட்டக்க எப்படி ஆள் பலம் எல்லாமே இருக்குது, ஒரு செய்கிறதுக்கான ஆட்கள்லாம் இருக்காங்க. நீங்கள் கொடுக்குற டிசைனை அது துணியாக மாற்றுறதுக்கும் ஆள் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணால் நாங்கள் உங்களுக்கு கீழே இருக்க சொல்லி நீங்கள் ஹெல்ப்லாம் கூட பண்ணி அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல டிசைனை கொண்டு வாங்க அப்படின்னு ஒரு டைம் கொடுக்க, அந்த டைமுக்குள்ளார என்னென்ன விஷயத்த பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த கதையில் என்னென்ன விஷயங்கள் அடுத்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடக்கணும் உங்களுக்கு தோணுது? ஒருவேளை கங்காவுக்கும் குமாரனுக்கும் நல்ல பெரிய ஒரு ஆர்டர் கிடைச்சா சந்தோஷமாக இருக்கும். இன்னொரு பக்கம் நிவினும் ராகினியும் சேர்ந்து எல்லாத்தையும் காரியத்தையே கெடுத்த மாதிரி கெடுத்து விஜய் காவேரி அவங்களே பிரித்து விட்ருவாங்கன்னு ஒரு தோணல் இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு